படிக்கும்போது எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைச்சாலாம் வேலைக்கு ஆகாது. முக்கியமான பாயிண்ட்ஸ், முக்கியமான ஃபார்முலாவை மட்டும் புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மற்றதெல்லாம் ஈஸி தான்ட்டு இந்த பையன் சொன்னா, இவங்களோ போதும் நிறுத்து, நீ ஏன் 45வது பிளேஸ், நான் உன்னை விட முன்னாடி 38வது பிளேஸ்ல தான் இருக்கேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக்கா திரும்பி பாக்குறாங்க. அப்ப அந்த கிளாஸ் லீடர் பொண்ணு, நீ வேற யாரோட கிரேட்ஸையோ பார்த்து சியோட கிரேட்ஸ் நினைச்சிட்ட போல, அவன் தான் டாப்பருங்க. அண்ட் அவன் உன்ன மாதிரி இங்க நியூ ஸ்டூடெண்ட் கிடையாது, நம்ம ஸ்கூலோட மெயின் பிரான்ச்ல இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகிருக்கான். சரி ஓகே, நான் அவங்க கிட்ட கொஞ்சம் டவுட்ஸ் கேட்கணும், நீ கொஞ்சம் வழி விடுறியான்னு கேட்டு அவங்களை எழுப்பி வெளியே அனுப்பிடுறா. இவங்களுக்கா பாவம், புது ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்ல. ஃப்ரீ கிளாஸ்ல நம்ம பாட்டுன்னு நம்ம பிளேஸ்ல உட்காந்துருக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் கிளாஸ் லீடர் பொண்ணு வந்து இப்படி பண்ணிட்டான்ட்டு தனியா ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருந்தா. அப்போ இந்த பையன் அவங்க கிட்ட வந்து, நீ ஏதோ அப்செட்டா இருக்கன்ட்டு எனக்கு தெரியுது, வா இந்த ஸ்கூல்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு ஒன்னு கூட்டிட்டு போறேன்ட்டு மேல டெரஸ்க்கு கூட்டிட்டு வந்து, நீ இப்ப எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கியோ எக்ஸாக்டா அதே மாதிரி தான் நான் இந்த ஸ்கூலுக்கு மொத வரும்போது ஃபீல் பண்ணேன். நம்மலாம் ஊர் சைட்ல இருந்து இங்க சிட்டி சைட்ல இருக்கிற இன்ஸ்டிடியூட்ஸ்ல படிக்கலாம்னு வந்தா இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னமோ இவனுங்க மட்டும் தனியா ஏதோ டெவலப்டு கண்ட்ரில படிச்சிட்டு இருக்க மாதிரி சீனை போடுவானுங்க. என்னன்னாலும் நாம இன்னும் அண்டர் டெவலப் நேஷன் தான், எக்கனாமிக்காவும் growth ஆகல, சிவிக் சென்ஸ்லயும் growth ஆகல. சோ அதனால இவங்களெல்லாம் நினைச்சு நீ டைமை வேஸ்ட் பண்றதை விட்டு மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கெல்லாம் மனசை அலப்பாய விடாம ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாருன்ட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு வச்சா. கிளாஸ்ல இன்னும் அந்த பொண்ணு அங்கேயே உட்காந்து டவுட் கேட்டுட்டு இருக்கா. ஒரு ஹவர் ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு, இன்னும் அவ அங்கேயே உட்காந்து இருந்தா இவங்க எங்க உட்காருவாங்க? செம்ம காண்டான இவங்க. சரி நீ இங்கே உட்காருமா, நாம பிளேஸை மாத்திக்கலாம், இனிமேல் நான் உன் பிளேஸ்ல உட்கார்றேன்ட்டு அவங்களோட பிளேஸ்க்கு வந்து உட்காந்தா. அவங்க பக்கத்துல இருக்கிற பையன் சரியான சிடு மூஞ்சி போல, அவனும் இந்த பொண்ணை போட்டு படாத பாடுபடுத்த போறான். எப்படிதான் இவங்க இதையெல்லாம் சமாளிச்சு ஓட்ட போறாங்கன்றத அடுத்தடுத்த பாட்டுல பார்ப்போம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.